ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு விளாகில் வந்து சொல்லியிருப்பேன், கவுனி அரிசி ஆப்பத்துக்கு அரைச்சி வைக்க போகிறேன் அப்படின்ட்டு. அது வந்து எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த அன்னைக்கு எடுத்த விளாக் தான் இது. கவுனி அரிசி ஆப்பம் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். மாவு நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தனால கொஞ்சமாக அதில் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ப சட்டியில் வந்து இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். ஆப்பம் வந்து எப்படி வரப்போகுது என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ தான் முத நான் இந்த மாவு அரைச்சி இதை ட்ரை பண்ணுறேன். ஊற்றும் போதே இந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருந்தது. எடுக்கவும் நல்லா சூப்பராகவே வந்திருந்தது. ஆப்பம் நல்லா அந்த ஓரங்களில் நல்லா மொறுமொறுன்னு நல்லா உள்ளே வந்து சாஃப்டாகவும் வந்திருந்தது ஆப்பம் வந்து. ஆனால் என்ன, நம்ம நார்மலாக செய்யக்கூடிய ரைஸில் செய்யக்கூடிய ஆப்பம் அளவுக்கு வந்து இல்லாமல் கொஞ்சம் லேசாக அந்த அரிசிக்குனே உள்ள தன்மை இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட்டு அதுக்கு தேங்காய் பால் வெல்லம் போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நார்மலாக சாப்பிட்ற ஆப்பத்தை விட ஒன்று கூடவே சாப்பிட்ட மாதிரி இருந்தது அன்றைக்கி. ரொம்ப நாளாக கிச்சனை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். அதாவது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதை வந்து கவுண்டர் டாப் இதெல்லாம் வந்து ஒட்டலாம் அப்படின்ட்டு. இது வந்து மீஷோவில் தான் நான் ஆக்சுவலாக வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா என்னோடய கிச்சன் வந்து எல்லாமே பிளாக்ல தான் இருக்கும். டைல்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல தான் இருக்கும். எனக்கு பிளாக் விட கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் அதை மாற்றணும்னு வந்து ரொம்ப நாளாக யோசனை பண்ணேன். சரி, அதுக்காக வால்பேப்பர் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க. அதுக்கு முன்னாடி கிச்சனில் உள்ள எல்லா திங்ஸையுமே எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம். அதாவது நம்ம பாத்திரம் வடக்கி வச்சுருந்த அந்த பேஸ்கெட்டு, அதுக்கப்புறம் அடுப்பு, இது எல்லாமே நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். அந்த கார்னரில் இருக்கக்கூடிய ஆயில் பாட்டில், ஆயில் ட்ரே, அஞ்சரை பெட்டி, அதுக்கப்புறம் அந்த பிஸ்டல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே இறக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் அதுக்கு முன்னாடி அதில் உள்ள எல்லா திங்ஸையுமே நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கிச்சனோட எல்லா திங்ஸையும் நம்ம வந்து, அதாவது கவுண்டர் டாப்பில் உள்ள எல்லா திங்ஸையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். டைல்ஸ் கூட நான் எல்லாமே ஒட்டலாம் பிளான் பண்ணியிருக்கேன். முதல்ல கவுண்டர் டாப்பில் மட்டும் ஒட்டி பார்ப்போம், அது எப்படி வருது என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் நம்ம வேணால் அதை வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அடுப்பெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டேன். கவுண்டர் டாப்பில் உள்ள எல்லா திங்ஸையுமே எடுத்துட்டேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் தான் அஞ்சரை பெட்டி, ஆயில் பாட்டில் எல்லாமே வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே இப்போ ஃபுல்லாக சோப் போட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிக்கலாம். கவுண்டர் டாப்பை நல்லா சோப் போட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் உள்ள டைல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சோப் போட்டு நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப்பரை வச்சு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடுறேன். இது வந்து எந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் இல்லாமல் நீட்டாக வந்து கழுவிடணும். சோப்போடு கழுவுனா தண்ணி ஊற்றி நல்லா தள்ளி விடணும். எனக்கு தண்ணி ஊற்றி தள்ளினா ஃபுல்லாகவே கீழே வந்து விழுகும். அதனால் எல்லாமே வந்து ஒரு டவல் வச்சு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் நான் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துக்குவேன். அப்போ தான் எனக்கு வந்து க்ளீனாக இருக்கும். ஏன்னா தண்ணி ஊற்றுறோம்னாக்க எனக்கு ஃபுல்லாக வளைஞ்சு கீழே உள்ள செல்ஃப்லாம் வந்து தண்ணி ஆயிரும். அதனால் நான் அந்த மாதிரி வந்து கழுவ மாட்டேன். இப்போ ஃபுல்லாக பாருங்கள், என்னோடய கிச்சன் இந்த இதில் தான் இருக்குது. இதை எப்படி நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஒரு பக்கம் நல்லா காஞ்சிருச்சு, ஒரு பக்கம் நல்லா ஈரமாக இருக்குது. அந்த ஈரத்தன்மையும் வந்து நல்லா காயட்டும். ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் அது ஒட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஃபுல்லாக ஒரு பக்கம் தான் எனக்கு காஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சில சைடு வந்து ஈரமாக இருக்குது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக காஞ்சிச்சு. காஞ்சதுக்கப்புறம் ஒட்டினா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அதனால் அதுதான் வந்து நம்ம ஒட்டப்படும். இதுலேயே உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லேபிள் மாதிரி இருக்கும் ஸ்டிக்கர். அதை வந்து பிரித்து விட்டுட்டு தான் நம்ம ஒட்டணும். இப்போ இந்த எண்டில் இருந்து நம்ம ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளேருந்து நம்ம வந்து ஒட்டணும். இது வந்து ஷீட் வந்து எனக்கு வந்து இதோட லென்த்து கம்மியாக தான் இருக்குது. அதாவது ஃபுல்லாக வந்து இந்த கவுண்டர் டாப்புக்கு ஃபுல்லாக எனக்கு பத்தாது. இதோட நிற்கும்னு நினைக்கிறேன் நேயமாக. ஏன்னா உள்ளே தள்ளி ஒட்டிட்டோம்னாக்க இதோட நிற்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வேறு ஒரு பிட்டு தான் வந்து நம்ம ஒட்டணும். அதே மாதிரி நான் மேலே ஒட்டலான்னு நினச்சி தான் வந்து வாங்கினதே ஆக்சுவலாக. ஆனால் மேலே ஒட்டுறதுக்கு அநேகமாக பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம்.
கவுண்டர் டாப்பில் ஒட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் வந்து அப்படியே பைய அந்த லேபிளை பிரித்து வந்து நான் ஒட்டி முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுக்கும்போது எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அழகாக வந்துருச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை ஒட்டுறேன். எனக்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் இந்த வேலை முடியும்னு எனக்கு இந்த உள்ளே இருந்து இது வரைக்கும் தான் நான் சொன்ன மாதிரி வந்து எனக்கு பற்றியிருக்கு. இன்னும் கொஞ்சம் பாக்கி பேலன்ஸ் மிச்சம் இருக்குது. இதுக்கு இன்னொரு ஸ்டிக்கரை வந்து எடுக்கணும். ஆனால் ஒட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. 2 பேராக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக ஒட்டலாம். கொஞ்சம் அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் ஒட்டுற மாதிரி தெரியுது அவங்களுக்கு, சுருக்கம்லாம் இல்லாமல். அது ஒட்டணும்னா அந்த நான் செஞ்ச மாதிரி கிளாத்தை வச்சு அப்படியே தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு வந்து வந்துடும். இதுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் சுருக்கம் வந்துருச்சு. ஏன்னா அதுக்குள்ளே எனக்கு இடம் பத்தலை நான் வந்து ஒட்டுறதுக்கு. அதனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ அந்த பேலன்ஸையும் ஒட்டிடலாம். இந்த பேலன்ஸ் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை கட் பண்ணிவிட்டு ஓட்டுங்க. ஏன்னா ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே ஒட்ட முடியாது. நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரே பெரிய ரோவாக இருந்துச்சுன்னா ஒரே வாழை முடிஞ்சிருக்கும். எனக்கு விட்டாக ஓட்டுறது அந்தளவுக்கு செட் ஆகலை. ஏன்னா இந்த பக்கம் சுருக்கம் இல்லாமல் ஒட்டிட்டேன். இந்த பக்கம் நல்லாவே சுருக்கமாக வந்துருச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு. ஏன்னா சுத்தமாகவே எனக்கு இந்த பக்கம் செட் ஆகும். கீழே ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. சரி மேலேயும் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு கீழே ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால் மேலேயும் ஈஸியாக ஒட்டிடலான்னு நினச்சி தான் அதை ட்ரை பண்ணேன். நானும் இந்த மாதிரி எட்டி ஒட்டி எனக்கு இடுப்பொலியே வந்துருச்சு. அதனால் மேலே ஏறி உட்காந்து அந்த சைடு திரும்பி உட்காந்து இந்த மாதிரி மாற்றி ஃபுல்லாக ஒட்டி கடைசியில் அது ஃபினிஷே ஆகலை. அதாவது நல்லாவே ஒட்டலை. அந்த இடம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லாவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு தான் வந்து எனக்கு வால்பேப்பர் வந்து இருந்தது. மீதி வந்து கொஞ்சமாக இருக்குது. இது வந்து இந்த சைடு ஒட்டலாமா என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு இன்னொன்று ஆர்டர் பண்ணால் தான் இதிலெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீழே ஓரளவுக்கு நல்லா சுருக்கமே இல்லாமல் ஒட்டிட்டேன். மேலே ஃபுல்லாக ஒட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாகவே சுருக்கம் வந்துடுச்சு. அதே மாதிரி அந்த சைடும் அந்த டேப்புக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் நீட்டாக வந்து ஒட்டிட்டேன். எனக்கே ஆச்சரியமாச்சு இவ்வளோ இதாக இருக்குமே, அப்படி ஈஸியாக இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் மேலே ஒட்டும் போது பாருங்கள் ஃபுல்லாக வந்து அதுவும் இந்த சைடு சுத்தமாக எனக்கு ஒட்டவே வரல. இங்கேருந்து இங்கே கொஞ்சம் பரவாயில்ல இங்கே வரைக்குமே. இந்த சைடு பாருங்கள் திருப்பி இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து சுருக்கமாக போச்சு. இதுக்கு அளவு எடுத்து கரெக்டாக கட் பண்ணி டேப் இது பண்ணி ஒட்டுறதுக்குள்ளே எனக்கு இதுக்கே ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. மணி இப்போ 2:30 ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிடல லஞ்சு கூட. இதை முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. சரி இப்போதைக்கு இவ்வளோதான். இப்போ அடுப்பை தூக்கி மேலே வச்சிடலாம். என்னோடய கிச்சன் மேக் ஓவர் இதோட நிப்பாட்டி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கொஞ்சம் பண்ணலாம்னு நினச்சேன், முடியல. இதுக்கே வந்து டைம் நல்லா இழுத்துருச்சு. ஆனால் ஓவரால் ஓகே, கொஞ்சம் நீட்டாக தெரியுது, நல்லா பிரைட்டாக வந்து தெரியுது. இந்த சைடுமே ஒட்டணும். இந்த சைடுக்கு வந்து எனக்கு ஷீட் இல்லை, அதனால் இது பெண்டிங்கில் இருக்குது. இப்போதைக்கு இதை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ நாளைக்கு வருது என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரில. ஓகே, ஓவரால் லுக்கு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வேலை பார்த்து முடிச்சதுக்கே எனக்கு பசி வந்துருச்சு. சரி சாப்பிட்றலாம், லஞ்சு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு முட்டை மட்டும் ஒரு ஆஃப் ஆயில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து லஞ்சு பார்த்தீங்கன்னா ரசம் தான் வச்சுருந்தேன். மீல் மேக்கர் கிரேவி வச்சு ரசம் வச்சுருந்தேன். புதினா துவையல் அரைச்சிருந்தேன். இது ஹீட்டெல்லாம் எந்த அளவுக்கு தாங்கும், இது எத்தனை நாளைக்கு வருது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் பாட்டு ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல இதை ஒட்டிட்டேன். பார்க்கலாம் இது எவ்வளோ நாளைக்கு ஹீட் தாங்குது, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். எனக்கு இங்கிட்டு உள்ளதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலங்கிற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம், இருக்கிற வரை இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் கடப்பாக்கல்லோடையே விட்டுற வேண்டியதுதான். எனக்கு வந்து இது ஹீட் தாங்குமான்னு மட்டும் ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம சூடாக ஏதாவது பாத்திரத்தை நம்ம வந்து எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம டக்கு டக்குன்னு வந்து வைப்போம் இல்லையா, அப்படி வச்சா இது ஹீட்டு தாங்குமா இல்லை இதை ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. யாரும் ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஒட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது சூடாக வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இன்னுமே தெரியலை. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் வந்து ஒட்டினதுக்காவது ஒரு 10-15 நாளைக்காவது அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்காவது கரெக்டாக வச்சுக்கணும் இல்லையா.
அதனால் பார்க்கலாம் எந்த அளவுக்கு எவ்வளோ நாளைக்கு வருதுன்னு தெரில. நைட்டு டின்னருக்கு புரோட்டா வாங்கிடலான்னு சொல்லி புரோட்டா தான் வாங்கியிருந்தோம். எனக்கு வந்து எப்போவுமே இந்த முட்டை புரோட்டா இதெல்லாம் பிடிக்காது. என் பாப்பாவுக்கு வந்து முட்டை புரோட்டானா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு நார்மல் புரோட்டா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அந்த புரோட்டா மட்டும் தான் சாப்பிடுவேன். மற்றபடி வேறு எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் கடையில் வாங்குறது. இது மட்டும் கொஞ்சம் பிரியமாக சாப்பிடுவேன். அதனால் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இந்த புரோட்டா வாங்கிட்டு பாப்பாவுக்கும் முட்டை புரோட்டா வாங்கி அவளுக்கு வந்து கொடுத்தாச்சு. நானும் வந்து என் ஹஸ்பண்டும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு முடித்தோம். ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில். அதுக்கு வந்து நான் ஆன்லைனில் ஒரு பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்னங்கிறதையும் நான் காமிக்கிறேன். அது வந்து இன்றைக்கி ரீச் ஆகிருந்தது. சரி, ஹஸ்பண்ட் வந்தோடனே அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சுருந்தேன். பாப்பா வந்து அவளோட வேலையை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் வந்து ஆர்டர் பண்ண பொருள் வந்து வந்துருச்சு. அதை என்னென்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சாச்சு. நான் ஆக்சுவலாக முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி சாரீ ட்ராப்பிங் தான் வந்து பண்ணலான்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு தேவையான அந்த அயனிங் போர்டு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வாங்கி வச்சுட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இது எல்லாமே நான் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே என்கிட்ட மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அயன் பாக்ஸ் எல்லாம் இது எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அயன் பாக்ஸை வச்சு நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு, அதனால் புதுசு வந்து வாங்கலை. கொஞ்சம் ஆர்டர்லாம் எடுக்க ஆரம்பிக்கும் போது புதுசாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஃபோர்டபுள்ங்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு, தேவையில்லைங்கன்னா எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ரொம்ப வந்து நல்லா இருந்தது. அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பும் வந்து இருக்குது இதில். நம்மளுக்கு ஹைட் வந்து எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இது மேலே ஒரு பெட்ஷீட்டும் விரித்து நான் வந்து அயன் பாக்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்து செட் பண்ணி பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாமே பண்ணியாச்சு. ப்ளக் பாயிண்ட் தான் எங்கள் வீட்டில் ப்ராப்பராக வந்து எதுவுமே எந்த இடத்துலையுமே இல்லை. அதாவது எல்லா இடத்துலையுமே தேவைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இல்லை. என் ஹஸ்பண்டை சொல்லி அதுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அயன் பாக்ஸ் வைக்கிறதுக்குன்னே இந்த ஒரு இடம் இருந்தது. இதுவுமே நல்லா இருந்தது. கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.